ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு விஎஃப்எக்ஸ் வித் கரண். இன்னைக்கு நம்ம என்ன டுட்டோரியல் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்னோ சிமுலேஷன் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ உடனே ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது நம்ம சிமுலேஷன்லாம் எல்லாமே வந்து ஜாமெட்ரி நெட்வொர்க்குள்ளே தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, நான் ஃபைல் என்னென்னா ஒரு இது செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் எப்படி பண்ணுறது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஏதாவது இருந்தால் எனக்கு நீங்கள் டிஎம் இன்ஸ்டாகிராமில் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஜாமெட்ரி நெட்வொர்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு செட்டப் மாதிரி நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இது என்னதுன்னா, ஃபஸ்ட் லாஸ்ட்டில் பார்க்கும்போது இது ஒரு மாடலில் வந்துட்டு இங்கே மேரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற வேர்ட் வந்துட்டு ஆயிருக்கு. இது வந்துட்டு என்னென்னா, இதில் என்ன நம்ம பண்ணுறோன்னா, இங்கே ஃபுல்லாக இந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்னோ இருக்குது. ஓகே, ஸ்னோ வந்துட்டு இருக்க இந்த ராட் வந்து அப்படியே அந்த ஸ்னோவை தள்ளிட்டு ரிவீல் ஆகணும். ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்ம வந்துட்டு இப்போ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்னோ எப்படி பண்ண போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை வந்து கொஞ்சம் டெம்ப்ளேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு டெம்ப்ளேட் பண்ணோம்னா என்னென்ன டெம்ப்ளேட் பண்ணுறதுக்கு என்னென்னா, நீங்கள் இங்கே பிங்க் கலர் மாதிரி இருக்குல்ல, அந்த கலர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் ஆகும். ஓகே, இதில் இந்த பாக்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்னோ. ஸோ நான் ஒரு பாக்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை வந்துட்டு நான் இதுக்கேற்ற மாதிரி சைஸில் வந்து நான் கரெக்டாக ஸ்கேல் பண்ணி கரெக்டாக நான் சென்டர் பண்ணி வச்சுட்டேன். இதில் ப்ரோ எனக்கு எப்படி சென்டர் பண்ணுறது, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எங்கே தேடுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹேண்டல்ஸ்ன்னு இருக்கும். இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் அழகாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி எப்படி வேணால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பாக்ஸை நான் வந்துட்டு இப்போது ஸ்னோவாக மாற்றணும். ஓகே, இதுக்கு நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட்ஸாக மாற்றணும். ஓகே, பாயிண்ட்ஸை வந்துட்டு பாயிண்ட்ஸை மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம ஸ்னோவாக வந்து மாற்றணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த ஸ்னோவை மாற்றுறதுக்கு நம்ம என்ன இது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வெலம். ஓகே, வெலம்ங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு டூல் ப்ளஸ் என்னென்னா இது ஒரு ப்ளக்கின் மாதிரி லைட். இதில் வந்துட்டு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஹேர் சிமுலேஷன் பண்ணலாம், ப்ளஸ் பலூன் சிமுலேஷன், அப்புறம் கர்டன் சிமுலேஷன், கிரெயின்ஸு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து இதில் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா க்ரியேட் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் வால்யூம். அது க்ரியேட் பண்ணோன்னா என்ன ஆச்சுன்னா இதில் வந்து பாயிண்ட்ஸ் அந்த பாக்ஸ் வந்துட்டு பாயிண்ட்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் க்ரியேட் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா 9,54,000 இருக்குது. ஓகே, இந்த எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பார்ட்டிகல் சைஸ் கவுண்ட்டுன்னு இருக்குல்ல, இது நீங்கள் இப்போ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு பார்ட்டிகல் சைஸ் வந்து கம்மியாகும். 1,93,558. ஓகே, இதுவே நான் அதிகம் பண்ணால் கம்மியாகும், கம்மி பண்ணால் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் ஸோ இதில் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நான் இங்கே அட்ரிபியூட் நாய்ஸுங்கிறத நான் லேட்டராக உங்களுக்கு நான் எப்படின்னு புரிய வைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேம் இதே தான் வெலம் கிரெயின்ங்கிறத வந்துட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, சாரி நான் வெளியே போயிட்டேன். சேம் இதே தான், ஜஸ்ட் நான் இங்கே ப்ளக் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் இதே தான் வந்துட்டு இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ வெலம் சால்வர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சால்வர் நோடு எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு எப்போவுமே சால்வ் நோட் பண்ணால் தான் வந்துட்டு சிமுலேஷன் வரும். ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பாக இது யூஸ் பண்ணி தான் ஆகணும். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வெலம் கிரெயின்ஸ் ஓப்பன் பண்ண இங்கே பாக்ஸ் மாதிரி இருக்கா. ஸோ நான் இங்கே வந்துட்டு க்ரியேட் பாயிண்ட் ஃப்ரம் வால்யூம் கொடுத்துட்டேன். இங்கே எனக்கு வந்து 0.8 கொடுத்துடலாம், எனக்கு ரொம்ப வேண்டாம். ஓகே, ஸோ நான் ஜிட்டர் எதுக்குன்னா கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கிறதுக்காக நான் கொடுத்துட்டு, ப்ளஸ் இங்கே வந்து இருக்கிற அந்த கிரவுண்ட் ப்ளேன், ஸோ இது கீழே போகாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த கிரவுண்ட் ப்ளேனை கொடுத்துட்றேன். ஓகே, கொடுத்துட்டு இதை நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா இப்படி கசகன்னு வருது. ஓகே, பட் ஸ்னோ இப்படி இருக்காது. ஸ்னோ வந்து கொஞ்சம் க்ளம்ப்பான மாதிரி இருக்கணும். ஸோ அந்த க்ளம்ப்பான மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸ் ஒவ்வொன்று கூட சேரணும். ஸோ அதுக்கு என்னென்னா அட்ராக்ஷன் வெயிட்
அந்த அட்ராக்ஷன் வெயிட்டுங்க மூலிமா தான் அது நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகும். அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட். இதில் போயிட்டு கிரெயின் கொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிங்கன்னா இங்கே கீழே அட்ராக்ஷன் வெயிட்டுன்னு இருக்கும். ஓகே, இது நான் கிளிக் பண்ண அடுத்த நிமிஷம் ஒரு சிமுலேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் கெட்டியாக இருக்குது, ஒன்றுமே வரல. ஏன் வரல அப்படின்னா சப்ஸ்டெப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம். ஓகே, இங்கே நான் சப்ஸ்டெப்ஸ் வந்துட்டு எங்கே அந்த இருக்குன்னா சால்வர் நோட்டில் சால்வர் ஆப்ஷனில் இருக்கும். இங்கே சப்ஸ்டெப் 1 இருக்குது. நான் இங்கே ஒரு 5 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது சால்வ் நோட்டில் வச்சுட்டு நான் இப்போ வந்துட்டு சிமுலேஷன் பண்ணுறேன். இந்த சிமுலேஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எல்லாம் வந்துட்டு பார்ட்டிகல்ஸ்லாம் நம்ம வந்து கிளம்பாகி அப்படியே வருதா? அப்பெல்லாம் இருந்ததுக்கு இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஓ, அதாவது அங்கேருந்து அப்படியே ஒரு தூக்கி போட்ட மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இந்த இதை வந்துட்டு எனக்கு என்னென்னா, எனக்கு வந்து எல்லா பக்கமும் கிளம்பாக இருக்கிற மாதிரி வேண்டாம். இந்த இடத்துல மட்டும் இருந்தால் மட்டும் போதும். அது நம்ம எப்படி கொண்டு வரலாம்? அதுக்கு வந்து நாய்ஸ் மூலிமா கொண்டு வரலாம், இல்லை மாஸ்க் மூலிமா கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெத்தட் இருக்குது. ஓகே, இதுக்கு நான் நாய்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். அட்ரிபியூட் நாய்ஸ் இங்கே. ஓகே, இது நான் இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் வந்துட்டு அட்ராக்ஷன் வெயிட்டுக்கு வந்து ஒரு ஃப்ளோட்டுங்கிற வேல்யூ கொடுத்துட்டு இங்கே கலருக்கு பதிலாக அட்ராக்ஷன் வெயிட் கொடுத்துட்டேன்னா ஒன்றுமே காட்டலை. ஸோ இது எப்படி நம்ம வியூ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிள் தான். ஸோ ஜஸ்ட் இங்கே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது திடீர்னு இந்த ஆப்ஷனே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணால் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஷன் எப்படி சொல்ல லெட்டர் பி இருக்கும்ல, லெட்டர் பி அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணால் எனக்கு எங்கேயும் தெரில, என்ன காரணம் தெரியவே மாட்டேங்குது, என்ன பண்ணுறீங்க அப்படி இல்லை. இங்கே கீழே வந்துட்டு விசுவலேஷன் அப்படின்ட்டு இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியல. ஐயோ, இப்போ தெரியுதுங்களா இங்கே கிளிக் பண்ணும்போது? ஸோ இங்கே மாற்றி கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, கிளிக் பண்ணிட்டு இங்கே ரேஞ்ச் வேல்யூ பாசிட்டிவ்ங்கிறத நீங்கள் 0 சென்டரிக் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கண்ட்ரோல் ஆகும். இது என்ன மீன் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் அண்ட் க்ரீன் மாதிரி இருக்கிற வேல்யூ வந்து அட்ராக்ஷன் வெயிட் நம்பர் 1 or 9 அந்த மாதிரி, -9 -8 அந்த மாதிரி. அதுவே வந்து இந்த வயலட் கலர் தானே இது, வயலட், இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா 0 அந்த மாதிரி. ஓகே, ஸோ இது எப்படின்னா இங்கே பாருங்களேன் எப்படி. ஓகே, 0, 0.1, 0.1, ஓகே அந்த மாதிரி. ஸோ இதை நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். எப்படி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு ஒரு சிமுலேஷனை வந்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது கூட ஒரு 0.7 கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ புரியும் நம்புகிறேன். புரியலன்னா நான் மறுபடியும் முதலேருந்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு நீங்கள் கேளுங்க, டிஎம் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய வீடியோ பார்க்குறீங்க, அதுக்காக நன்றி. பட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஓகே, இது ஒரு ஏதோ சிமுலேஷன் மாதிரி வந்திருக்கு. என்னென்னா என்ன பண்ணுதுன்னு பாருங்களேன். இங்கே வந்துட்டு இந்த ஏரியாவில் வந்துட்டு 0 வேல்யூ இருக்குது. ஸோ அங்கெல்லாம் தெரிக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து தெரிக்கலை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப் அதிகமாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆஃப்செட்டை வந்துட்டு இங்கே ஆஃப்செட்டுன்னு இருக்குது பார்த்திங்களா, இங்கே இந்த ஆஃப்செட்டில் போய் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் கொஞ்சம் இப்படி மாற்றி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஸ்கேலையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே வந்துட்டு இருக்கிற மாதிரி. ஓகே, கொடுத்துட்டு இப்போ எப்படி சிமுலேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சேம் அதான், அதுக்கு தான் வந்துட்டு நம்ம அந்த அட்ராக்ஷன் வெயிட் வந்து நம்ம ஒவ்வொரு வேல்யூக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகே, ஸோ இதே தான் நான் வந்துட்டு இங்கே பண்ணியிருக்கேன். இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சரியாக வரலன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு
இந்த சப்செட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க 10 இந்த மாதிரி. ஓகே ஓகே ப்ரோ, உங்கள் இந்த ஃபைல் எக்ஸ்பிரஷன் ஓகே ப்ரோ, உங்கள் செட்டப் எப்படி இருக்குது ப்ரோ? பார்க்கலாம். இதில் என்னோடது எப்படி இருக்குன்னா, நான் இங்கே வந்து சப்ஸ்கிரைப் வந்து டிஃபால்ட்டாக 10 கொடுத்துருக்கேன். ஸ்டார்ட் டைம் வந்துட்டு 9ல் கொடுத்துருக்கேன். க்ரௌண்ட் பிளேன் ஆஸ் யூஷுவல் அது தான் 0.491 அண்ட் ஃபோர்ஸஸ்லாம் வந்துட்டு இங்கே ஸ்டாட்டிக் த்ரெஷோல்ட். இது எதுக்குன்னா அந்த இடத்துல போய் அப்படியே நிற்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்படியே இப்படி அடிக்குதுங்களா, அப்படியே அந்த இடத்துல போய் ஒட்டிக்குதா, நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் வந்து இது ஸ்டாட்டிக் த்ரெஷோல்ட் வந்து 8 கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இதெல்லாம் பண்ணிவிட்டு ஓகே ஒரு கேஷ் எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபைல் கேஷ் போட்டுட்டு கேஷ் எடுத்தாச்சு. ஓகே, இப்போது கேஷ் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து இது தெரியுதா, அதாவது இந்த டெக்ஸ்ட்டு தெரியுதான்னு இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரியலை. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பிளாஸ்ட் ஒன்று போட்டுட்டு கேஷ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அதை போட்டு எனக்கு வேண்டாங்கிற பாயிண்ட்லாம் தூக்கிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா தூக்கிச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது இந்த டெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இங்கே தெரியும். ஓகே, பண்ணிவிட்டு இதை வந்து இப்போது பாயிண்ட்ஸாக இருக்குது. ஓகே, பாயிண்ட்ஸாக இருக்குது. இந்த பாயிண்ட்ஸை வந்துட்டு நம்ம ஸ்னோ மாதிரி தரணும். ப்ரோ என்ன ப்ரோ பாயிண்ட்டாக இருக்குது, ஸ்னோவாக மாற்றி காட்டுங்க ப்ரோ. எஸ், மாற்றிடுவோம். இதுக்கு நான் வந்து ஒரு அட்ரிபியூட் ரேங்கிள். இந்த ரேங்கிள் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடிங், ஸ்கிரிப்டிங், ப்ளா 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 அந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நிறைய இது இருக்குது. நீங்கள் ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். இல்லை எனக்கு ஸ்கிரிப்ட் வேணாம் ப்ரோ, எனக்கு ஸ்கிரிப்ட் பதிலாக வேறு என்ன இருக்குன்னா அதுக்கு வாப் நெட்வொர்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாப் நெட்வொர்க் மூலிமா நீங்கள் நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டிருக்கேன். சிம்பிள் தான். ஓகே, அதாவது நம்ம பைரோலே பார்த்துருப்போம், இதில் வந்து டென்சிட்டி இருக்கணும், பர்ன் இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி உங்களுக்கு பார்க்கலன்னா நீங்கள் கீழே போய் பாருங்கள். ஓகே, அண்ட் இதில் வந்து என்னென்னா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 நான் போட்டுட்டு இந்த டென்சிட்டியை வந்து நான் ராஸ்டரைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பண்ணதுக்கப்புறம் டென்சிட்டி வந்து ஸ்னோ மாதிரி மாறிடும். இங்கே நான் எப்படி சொல்கிறது, கவரேஜ் ஸ்கேல் 100 கொடுத்துட்டு இங்கே வாக்சல் சைஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல ப்ரோ, அது என்ன வேல்யூ ப்ரோ வைக்கிறது? டிஃபால்ட்டாக 0.1 இருக்குது. நீங்கள் மேலே என்ன வச்சுருக்கீங்க, வெலம் கன்ஃபிகர் நோடில் என்ன வச்சுருக்கீங்க, 0.3 சேம் எடுத்து அதே எடுத்து வைங்க. ஓகே, இப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு வியூ பார்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி அவுட்புட் வந்து வரும். ஓகே, இது நான் வந்துட்டு ரெண்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் உடனில் பண்ணலை. இதை நான் எடுத்துகிட்டு போய் அர்னாவில் மயாவில் எடுத்துகிட்டு போய் நான் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதுக்கு நான் ஆஸ் கன்வெர்ட் விடிபி நோட் போட்டு ஜஸ்ட் தூக்கிட்டு போய் இதில் வச்சுட்டேன். போட்டுட்டு சேம் இதே மாதிரி தான் வச்சு நம்ம ரெண்டர் எடுத்து நம்ம அவுட்புட்டை பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஸ்னோ சிமுலேஷன் பண்ணணும். அண்டு இதே மெத்தட் மட்டும் இல்லை, நிறைய மெத்தடும் இருக்குது. அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு வந்துட்டு உடனே பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் உடனே சாஃப்ட்வேர் ஏதாவது வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு சாஃப்ட்வேர் லிங்க் நான் உங்களுக்கு தரேன். ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் அதையும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அண்டு நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் சாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அதையும் பண்ணிடுங்க. ஸோ சாரி, எனக்கு கொஞ்சம் இதாகுது. ஓகே, அதுவும் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக டெய்லி 2 வீடியோ போடுறதுக்கு நான் டெய்லியும் அது கஷ்டம் ப்ரோ. வீக்லி 2 days நான் வீடியோ போடுறதுக்கு நான் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுறேன். பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஆல், பை. அண்ட் ஒரு நிமிஷம் கிளிக் பண்ணி இது பண்ணிடாதீங்க. அண்ட் மேரி கிறிஸ்மஸ்.